இந்த வீடியோவில் நம்ம BSW BSP அப்படின்ற த்ரெட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே வந்து பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் தான். இது இளந்தெரியன் அசோக்குமார் அப்படின்றவர் வந்துட்டு நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தார். டூல் பேசிக் சொல்லுங்கள், லைக் டேப் அண்டில் தென் ப்ளீஸ் டிஸ்கஸ் அபவுட் BSW BSP அப்படின்னு கேட்டிருந்தார். அவருக்காக இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியாத ஒரு சில நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற இந்த பட்டனையும் ஆன் பண்ணுங்கள். இனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். BSW BSP அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரே ஸ்டாண்டர்ட் தான், அதாவது பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்டு. இது வந்து ஜோசப் வித்வர்த் அப்படின்றவர் கண்டுபிடிச்சனால இது வித்வர்த் அப்படிங்கிற ஒரு நேமும், பிரிட்டிஷில் கண்டுபிடிச்சனால பிரிட்டிஷ் வித்வர்த் அப்படின்ட்டு இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா விக்கிபீடியாவில் இருக்குது. ஜஸ்ட்டு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக அதோட ஹிஸ்ட்ரி தெரியும். நம்ம டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். அதாவது நம்ம எப்படி த்ரெட்டிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம இதில் கிளியராக பார்த்துக்கலாம். நம்ம பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்டில் ஒரு த்ரெட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா 55 டிகிரி ப்ரொஃபைல் இருக்கிற இன்சர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணோம். பாடி த்ரெட்டிங்னாலும் சரி, ஐடி த்ரெட்டிங்னாலும் சரி, டேப்பர் த்ரெட்டிங்னாலும் சரி, இது 55 டிகிரி இருக்கிற ப்ரொஃபைல் இன்சர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். டேப்பிங்கை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. டேப்லேயே 55 டிகிரி இருக்கிற மாதிரி ப்ரொஃபைல் டேப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களே பண்ணிவிடுவாங்க. ஸோ ஜஸ்ட்டு நம்ம அதை வந்து ட்ரில் போட்டதுக்கப்புறம் டேப்பிங் பண்ணால் போதும். பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்டோட த்ரெட் சார்ட் JIS அப்படிங்கிற ஜப்பானீஸ் ஸ்டாண்டர்டோட த்ரெட் சார்ட்ஸில் ஒரு சில த்ரெட்ஸ் வந்து ஜப்பானீஸ் ஸ்டாண்டர்டோட த்ரெட்டில் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதாவது பிரிட்டிஷ் த்ரெட்டும் ஜப்பானீஸ் த்ரெட்டும் ஒரு சில த்ரெட் சைஸ் வந்து மேட் ஆகும். இது வந்து உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் தான். இது வித்வெல் த்ரெட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டோட டெப்த் அதிகமாக இருக்கும். இது கூட த்ரெட்டோட பிச் அதிகமாக த்ரெட்டோட டென்சைல் ஸ்ட்ரென்த் நல்லாவே இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா த்ரெட்டோட ஸ்ட்ரென்த் நல்லாயிருக்கும். த்ரெட்டோட ப்ரொஃபைலும் பார்த்தீங்கன்னா கார்னர் ஷேப்ஸ் இல்லாமல் ஒரு வேவ் ஷேப்பில் இருக்கும். இதனால் த்ரெட்டோட ஸ்ட்ரென்த் நல்லா அதிகமாக இருக்கும். பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்டில் BSW அப்படின்னாவே பேரலல் பைப் த்ரெட் தான். இந்த த்ரெட் வந்து ஸ்ட்ரெயிட் த்ரெட்டாக இருக்கும். இதோட மேட்டிங் எல்லாமே வந்துட்டு இந்த இமேஜில் காமிச்ச மாதிரி இருக்கும். டேப்பர் த்ரெட் அப்படிங்கிறது BSPT அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. BSPT அப்படின்னாவே டேப்பர் த்ரெட் தான். BSP த்ரெட்டை ட்ராயிங்கில் வந்து G1/4 1/8 அப்படின்ற மாதிரி ட்ராயிங்லேயே வந்து டினோட் பண்ணியிருப்பாங்க. அதாவது த்ரெட்டோட சைஸை வந்து G1/4 1/8 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து BSP த்ரெட் சார்ட்டை பார்த்து நம்ம மேஜர் டயா, மைனர் டயா, த்ரெட்டோட பிச் எல்லாமே பார்த்துட்டு நம்ம ஜஸ்ட்டு த்ரெட்டிங் பண்ணால் போதும். த்ரெட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எப்படி த்ரெட்டிங் பண்ணோம் அப்படின்னு நல்ல ஐடியா கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ஈஸியாக சிம்பிளாக த்ரெட்டிங் பண்ணிடலாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்னலாம் நான் லேர்ன் பண்ணணும் அதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு சிலது நான் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மூலிமா மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் இளந்தெரியன் அசோக்குமார் அவர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் கேட்ட மாதிரி BSW BSP த்ரெட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அடுத்தது டேப் ட்ரில் பற்றி கேட்டிருக்காரு. அது வந்து ஒரு தனி வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது டூல் பேசிக் சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. பேசிக் டூல்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் மறுபடியும் அப்லோட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்லேயோ இல்லை இமெயிலையோ உங்கள் டவுட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, யூடியூப்பில் நம்ம சேனல் நேமை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலோட ஐக்கான் இந்த மாதிரி காமிக்கும். இதை ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம சேனலோட ஹோம் பேஜுக்கு போயிடும். நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற இந்த பட்டனையும் ஆன் பண்ணுங்கள். அடுத்தது வீடியோஸில் இருக்கிற இந்த ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து டன்னிங், VMC, சர்வீஸ், அதாவது மிஷின் மெயின்டெனன்ஸ், அதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக நான் இந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஜாப் ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதோ ஜாப் தேவைப்படுது அப்படின்னா உங்கள் ரெஸ்யூமை வாட்ஸ்அப்லேயோ இல்லை இமெயில்லையோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஜாப் அரேஞ்ச் பண்ணி தருவேன். நம்ம சேனலில் மேனுவலாக எப்படி CNC ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்ற ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம்.
மாஸ்டர் கேம் சாஃப்ட்வேரில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.